17வது கணக்குமா sin inverse of 3x minus 4 into x cube equal to y. இதை வந்து வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ sin inverse of xக்கு நமக்கு வகையிடல் தெரியும். என்னது ஃபார்முலா? d of sin inverse of x equal to, அதாவது sin inverse வகைப்படுத்தினா 1 by square root of 1 minus x square. இதான் ஃபார்முலா. ஆனால் அங்கே பார்த்தா எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு பாரு சாமி, அடுக்கு நிறைய இருக்குது. அப்போ இதையே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ அடுக்கு வந்து எக்ஸ்னு அடுக்கு 3 ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸு ஃபார்முலா வடிவத்தில் போடும்போது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரி கணக்கு வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், காஸ் இன்வர்ஸ் ஆஃப், சைன் இன்வர்ஸ் ஆஃப், டேன் இன்வர்ஸ் ஆஃப் இது மாதிரி வந்துச்சா என்ன பண்ணணும், லேட் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம், சைன் டீட்டான்னு எடுக்கிறேன். இங்கே இருந்துச்சுன்னா இது கேன்சல் ஆகிற மாதிரி எடுங்க. சைன் இன்வர்ஸும் சைன் டீட்டாவும் ஆகிடும், சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு எடுங்க. அப்போ எடுத்துட்டோம்னா therefore y equal to sin inverse of 3 into sin theta minus 4 into sin cube theta. ஓகேவா? இப்போ பார் சாமி, sin inverse of 3 into sin theta minus 4 into sin cube theta ஃபார்முலா என்னது? sin 3 theta. மூணாவது படத்துலேயே நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க இந்த ஃபார்முலாவை. சைன் இன்ட்டு 3 டீட்டா அது உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். 3 முன்னாடி எடுத்து போட்டுங்க சாமி. இந்த 3 இருந்துச்சுன்னா அங்கே 4 போட்டுக்கோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க, க்யூப் இதை சைன் 3 வந்து மேலே தூக்கி போட்டுக்கோங்க, சைன் க்யூப் டீட்டா போட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தந்திருப்பேன். அப்போது 3 sin டீட்டா இன்ட்டு 4 இன்ட்டு சைன் க்யூப் டீட்டாவுடைய ஃபார்முலா சைன் இன்ட்டு 3 டீட்டா. இந்த சைன் இன்வர்ஸும் சைன் ஒன்று ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இன்வர்ஸ் தான் என்னது, பைன்னு அர்த்தம். 1 by சைன் டீட்டாவும் 1 by சைனும் இன்ட்டு சைன் ஒன்று ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும், மீதி 3 டீட்டான்னு இருக்கும். y ஈக்குவல் டு 3 டீட்டா. திஸ் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு 3 இன்ட்டு டீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன போடலான்னு பார்த்தாமே, திஸ் இம்ப்ளைஸ் டீட்டாவை இங்கே வச்சுக்கலாம். இந்த பெருக்கலாக இருக்கிற சைன் இருந்தான பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ சைன் இருந்தான பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலனாது சைன் இன்வர்ஸ். அப்போ சைன் இன் டீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ 3 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ dy by dx equal to 3 into sin inverse x வகைப்படுத்தினது. இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். 1 by square root of 1 minus x square, that is equal to 1 3 3 by square root of 1 minus x square அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகேம்மா? நீங்கள் ஒருவேளை இதை வந்து நீங்கள் சைன் இன்வர்ஸ் வந்து ஃபார்முலா வச்சு போட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இதை வகைப்படுத்தினா 3 வரும், இதை வகைப்படுத்தினா 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வரும், இது மாதிரிலாம் வச்சு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மோரலஸ் இந்த வச்சு போட்டு பாருங்கள் ஆன்சர் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே?